அதிகம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிற ஆண்களும் அதிகம் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிற பெண்களும் அல்லாஹ் விருவருக்கும் நன்மைகளை மன்னிப்பை தயாரித்து வைத்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அதிகமா செய்யணும் ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லாமே லிமிட்டா செய், பேலன்ஸா செய். எங்க பார்த்தாலும் ஒரே பக்கமா சாஞ்சிடாத, ஒரே காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படி சொல்ற மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க சஹாபாக்கள், நாங்க ஒரே அடியா நம்ம தொழுதுகிட்டே இருக்க போறோம், எல்லாம் வணங்கிக்கிட்டே இருக்க போறோம், இனிமே கல்யாணமே முடிக்கல, குடும்ப வாழ்க்கையை நடத்தல, எப்ப பார்த்தாலும் இரவுல தொழுக பகல்ல நோன்பு. இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு யூத மார்க்கத்தையும் நான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தையும் கொண்டு வரல, ஹனீஃபா முஸ்லிமா நேரிய இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என் மார்க்கத்துல இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கும். நான் எப்படி இருக்கேன், சில நாள் நோன்பு வைக்கிறேன், சில நாள் நோன்பு இல்லாம இருக்கேன், கொஞ்ச நேரம் தொழுகிறேன், கொஞ்ச நேரம் தொழுகையை விட்டுட்டு தூங்குறேன், கொஞ்ச நேரம் குடும்ப வாழ்க்கை நடத்துற, குடும்ப வாழ்க்கையிலிருந்து சில நாள் விலகி இருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்குத. அதான் வாழ்க்கை, அதான் முன்மாதிரி. எல்லாத்தையும் பேலன்ஸா இருக்கு சொன்ன அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய திக்ர மட்டும் அதிகமா செய்யணும் சொல்லிச்சே. இந்த அல்லாஹ்வுடைய திக்ர என்ன தெரியுமா, இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறோம். நமக்கு ஆரோக்கியம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்கவே மாட்டோம். எப்ப நினைப்போம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுறப்பே, உனக்கு நான் நேர்ச்சம் பண்றேன் அல்லாஹ், ஆடர்த்து குர்பானி கொடுக்குறான் அல்லாஹ், 10 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான் அல்லாஹ், 10 நாள் நோன்பு வைக்கிறான் அல்லாஹ். எப்போ கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்திற்காக நேர்ச்சை செய்த மனிதர்கள் உண்டா? இன்னைக்கு நாம இங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிறோமே, கிட்டத்தட்ட நாம் அனைவருமே ஆரோக்கியம் இருக்க போகிற காரணத்தினால இங்க அமர்ந்திருக்கிறோம். இல்லாட்டி ஜிஹெச்ல படுத்து கிடந்திருப்போம், வேற எங்கேயும் ஒரு ஆஸ்பத்திரியில இருந்திருப்போம். அப்ப நம்ம எல்லாருமே இருக்கிற உட்கார்ந்து உட்கார்ந்து அமர்ந்திருப்பது எத்தனை பெரிய பேரருள். இந்த அருளுக்காக என்னை உட்கார வைத்த ரப்பே என்று உட்காருகிற பொழுது ரப்பை நினைத்தோமா?